वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टिकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका विविधावुताः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं भक्तधर्माख्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितंश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्विति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं प्रमाणं श्रीचैतन्यमीश्वरं। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेति प्रीतं स्यात् श्रीचैतन्यं नमामिथम्। ओम उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं विष्णुं भद्रं मृत्योर्मृत्यु नमाम्येकं। श्री नरसिंह जय नरसिंह जय जय नरसिंह प्रहलादेश जय पद्म मुख पद्मभृंगा। हरे कृष्णा हरे कृष्ण माता जी। हरे कृष्णा। हरे कृष्ण माता जी। நேத்து பாகவதம் பார்த்ததுல என்ன ஞாபகம் இருக்கு? हरे कृष्ण माता जी। नमस्कार माता जी। நமஸ்காரம் சம்பூர்ண மாதாஜி. யோகிகள் யோக சித்தி தான் அடைவார்கள்னு சொன்னீங்க மாதாஜி. ஓகே ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் சொல்லுங்க. கிருஷ்ணரோட லீலைகள் நாராயணர், ராமர், நரசிம்மர் அவங்களெல்லாம் கூட அட்ராக்ட் பண்ணுச்சுன்னு சொன்னீங்க மாதாஜி. வெரி குட் வெரி குட். தேங்க்யூ மாதாஜி. ஒரு மகன் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் பெற்றோர்களுக்கு சேவை செய்வது அவனுடைய கடமையாகும். எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த கால தலைமுறைக்கு இது தெரியாது கிடையாது. பகவான் கோபிகைகள் கிட்ட உங்களோட அன்புக்கு முன்னாடி என்னால எதுவும் செய்ய முடியல, அதுக்கு ஈடா அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவங்கள்ட்ட. ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் அத்தியாயம் 2 பதம் 12 படிக்கணும். 12 படிச்சிட்டோமே. 12 படிச்சிட்டோம். 19 மாதாஜி படிக்கணும். 19ஆ? ஓகே 19. ஓகே தேங்க்யூ. பதம் 19. திருஷ்ட்வா பவத்பிரனுராஜசூயே சைத்யஸ்ய கிருஷ்ணம் द्विशतोऽभिसिद्धिः यां योगिनः संस्पृहयन्ति सम्यक् யோகேன கஸ்தத் விரகம் சகேத. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வத்திராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. சேத்திராஜன் சிசுபாலன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வெறுத்த போதிலும் யோக பயிற்சியில் அவனால் எப்படி வெற்றி அடைய முடிந்தது என்பதை நீங்களே நேரில் கண்டீர்கள். உண்மையான யோகிகளும் கூட தங்களுடைய அநேக பயிற்சிகளின் மூலமாக இத்தகைய வெற்றியை அடைய பேரவா கொண்டுள்ளனர். அவரது பிரிவாற்றாமையை யாரால் தான் சகித்துக் கொள்ள முடியும்?
சோ யாருடைய பிரிவாற்றாமை இங்க? யாருடைய பிரிவாற்றாமை? பகவானுடைய பகவான் பகவானுடைய ஆஹ் கிருஷ்ணருடைய. ஏன் அப்படின்னாக்க சிசுபாலனுக்கு பகவான் என்ன கொடுத்தார்? முக்தியை கொடுத்தார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். சிசுபாலனுக்கு எப்படி முக்தி கிடைச்சது அப்படிங்கிறது. அதனால அப்பேற்பட்ட பகவான் அவரை தெரிஞ்சு யாராலதான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு உத்தவர் சொல்றார். பிரேம பிரதா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம் சிங் மாதாஜி. பிரணாம் மாதாஜி. பொருளுரை பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா கி ஜெய். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அசாதாரணமான கருணை யுதிஷ்ட மகாராஜனை ஹரே கிருஷ்ணன். யாக சபையில் வெளிப்படுத்தப்பட்டது. சேதிராஜன் பகவானிடம் கொண்ட விரோதத்தினால் அவரது விரோதியாக இருந்த போதிலும் அவனிடமும் பகவான் கருணை காட்டினார். பகவானுடன் போட்டியிடும் தகுதியை பெற்றிருப்பது அசாத்தியம் என்பதால் சேதிராஜன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் மிகவும் பொறாமை கொண்டவனாக இருந்தான். இதில் கம்சனையும் ஜராசந்தனையும் போன்ற மற்றும் பல அசுரர்களுக்கு ஒப்பானவனாக அவன் இருந்தான். யுதிஷ்ட மகாராஜனால் செய்யப்பட்ட ராஜசூய யாக சபையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சிசுபாலன் அவமதித்ததால் இறுதியில் அவன் பகவானாலேயே கொல்லப்பட்டான். ஆனால் சேதிராஜனின் உடலிலிருந்து ஓரொளி வெளிப்பட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உடலில் ஐக்கியமானதை சபையில் உள்ள அனைவரும் கண்டனர். அதாவது பரமபுருஷருடன் இரண்டர கலந்துவிடும் முக்தியை சேதிராஜன் அடைந்தான். இத்தகைய முக்தியைத்தான் ஞானிக்கும் யோகிகளும் அடைய மிகவும் பாடுபடுகின்றனர். இதற்காக பல வகையான உன்னத செயல்களையும் அவர்கள் செய்கின்றனர். தங்களுடைய சுய முயற்சியுடன் மனக்கற்பனையில் அல்லது யோக சக்தியில் பூரணத்துவம் அடைய விரும்புபவர்கள் பகவானால் நேரடியாக கொல்லப்பட்டவர்கள் அடையும் அதே இலக்கைத்தான் அடைகின்றனர். இவ்விரு பிரிவினரும் பகவானுடைய உன்னத உடலின் ஒளி கதிர்களான பிரம்மஜோதியில் இரண்டர கலந்துவிடும் முக்தியை அடைகின்றனர். பகவான் தமது பகைவனிடமும் கருணை கொண்டவராக விளங்கினார். சேதிராஜன் பெற்ற இவ்வெற்றியை சபையில் கூடியிருந்த அனைவரும் கண்டனர். விதுரரும் அங்கு இருந்தார். எனவேதான் இச்சம்பவம் விதுரருக்கும் ஞாபகம் இருக்கட்டும் என்று உத்தவர் குறிப்பிட்டார். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ அவருக்கு ஞாபகம் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால அவருக்கு சொல்றார், நீங்களே நேரில் கண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுங்க. ஏன் அப்படின்னா அந்த அசுரர்களுக்கு கூட முக்தி கொடுக்கிறார் அப்படின்னா பகவானுடைய கருணை எப்பேற்பட்டதா இருக்கும். சிசுபாலன் எப்ப பார்த்தாலும் பகவான் பேசிட்டே இருப்பான். பகவானுக்கு ஒரு பேரு உத்தம ஸ்லோகா அப்படின்னு, உன்னதமான வார்த்தைகளால் புகழப்படக்கூடியவர் பகவான். ஆனா சிசுபாலன் மாதிரி ஆளுங்க பகவானை எப்பவுமே நெகட்டிவாவே பேசிட்டே இருப்பாங்க. அவங்களால என்ன பண்ண முடியாது, பகவானுடைய புகழை பாட முடியாது. ஆனாலும் ஆச்சாரியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க அவங்களுடைய வார்த்தைகளையே மாத்தி எப்படி அவங்க பகவானை மறைமுகமா புகழ்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு காலம்புற பாகவதம் கிளாஸ்ல கரெக்டா நரசிம்மர் அவதரிச்சார். அந்த இதுதான் படிச்சோம், அந்த அத்தியாயம் தான் படிச்சோம். ரொம்ப அற்புதமா இருந்தது. ஹிரண்யகசிப்பு பிரகலாதரை கோபமா கேட்கிறார், எங்கே இருந்து உனக்கு இவ்வளவு தைரியம் வந்தது? என்னுடைய புலன்களை என்னால கட்டுப்படுத்த முடியலன்னு எப்படி நீ சொல்லலாம்? புலன் கட்டுப்பாட்டுல நீ என்னை விட ரொம்ப உயர்ந்தவனோ, உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது? அப்படிலாம் பேசி உன்னுடைய பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். அப்போ பிரகலாதர் பார்க்கும்போது நரசிம்மர் அந்த தூண்ல பிரகலாதருக்கு காட்சி அளிக்கிறாராம். காட்சியை கொடுத்து நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி சொல்றாராம். எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, நம்ம எல்லாம் கண்ணாமூச்சி விளையாடும் போது யாராவது ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பிரகலாதர்ட்ட நரசிம்மர் விளையாடுறார். அங்க இருந்துட்டு என்ன சொல்றார், நீ கவலைப்படாது, நான் இங்கதான் இருக்கேன், நீ பயப்படவே பயப்படாத அப்படின்னு சொல்லி அவளுக்கு கொஞ்சம் உற்சாகப்படுது. அப்போ ஹிரண்யகசிப்பு கேட்கிறான், என் முன்னாடி பேசுறதுக்கு உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது? யார் உனக்கு இந்த தைரியம் கொடுத்தா அப்படின்னு. இப்போ அந்த குழந்தை அழகா சொல்லுது, எனக்கு யார் அந்த தைரியத்தை கொடுத்தாரோ அவர் தான் உங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுக்குறாரு, வேற யாரும் தனியா கிடையாது, அதே பரமபுருஷ பகவான் தான் அப்படின்னா. அப்போ பிரகலாதர் எங்க பார்த்து பேசுறார் அப்படின்னு ஹிரண்யகசிப்பு பார்க்கும்போது அந்த தூணை பார்த்து பேசுறாரு அப்படின்னு உடனே, ஓஹோ உன்னுடைய பகவான் அந்த தூண்ல இருக்காரா அப்படின்னு கேட்டவொடனே ஆமான்னு சொல்றாரு. அப்போ உடனே ஹிரண்யகசிப்பு தன்னுடைய முஷ்டினால தன்னுடைய அந்த வாழ்நாள் அந்த தூணை உடைக்கும் போது அந்த கர்ஜனை அந்த தூண் பழந்த ஓசை தேவலோகம் எல்லா லோகத்திலையும் கேட்டுதான்.
அப்படி கேட்ட நரசிம்மர் வந்தார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாங்க படிச்சோம். அற்புதமா இருந்தது. அப்போ ஒரு வார்த்தை, ஏன்னா பிரகலாதரன் ஹிரண்யகசிப்பு தகாத வார்த்தைகளால சொல்றார். மந்தாத்மா அப்படிதான் சொல்றார். இன்னும் நிறைய மோசமான வார்த்தைகளை வச்சு அவர் பிரகலாதர் பேசுறார். அப்போ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் என்ன பண்றாரு அப்படின்னா, சரஸ்வதி தேவியுடைய கருணையினால அந்த வார்த்தைகள் எல்லாம் மாத்தி அந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் கற்பிக்கிறார். உயர்ந்த அர்த்தத்தை கற்பிச்சு அதுல ஒரு அர்த்தம் ரொம்ப அழகா இருந்தது. அந்த வார்த்தையை மறந்துட்டேன், அந்த அர்த்தம் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது பிரகலாதர் எதுக்காக அவதரிச்சிருக்காரு அப்படின்னாக்க, இந்த ஜட உலகத்துல 3 குணங்கள்ல கட்டுண்டு கிடக்கிற ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்காக அவர் அவதரிச்சிருக்காராம். அவர் வெய்யறதுக்காக சொன்ன வார்த்தைய இவர் இந்த மாதிரி அர்த்தம் கொடுத்து, இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆச்சாரியர்கள் பகவானை புகழ்ற மாதிரியே சொல்றாங்க. அதனால பகவானை யாரும் நிகழ்ந்து பேச முடியாது. அப்பேற்பட்ட பரமபுருஷ பகவான் பரம கருணையோட இன்னைக்கு அவதரிக்க போறார். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு, பகவான் அவதரிக்க போறார். பிரகலாதருடைய நிலை எப்படி இருந்திருக்கும், ஹிரண்யகசிப்புடைய கோபம் எப்படி இருந்திருக்கும், இந்த நேரங்கள்ல அவங்களுடைய சம்பாஷணைகள்லாம் எவ்வளவு உக்கிரமா இருந்திருக்கும், பிரகலாதர் எவ்வளவு பொறுமையோட இருந்து தன்னுடைய தந்தையினுடைய முக்திக்காக நரசிம்மத்தை பிரார்த்தனை பண்ணார். இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கலாம். ரொம்ப ஒரு அற்புதமான லீலை நரசிம்மருடைய லீலை அப்படிங்கிறது. ஹிரண்யகசிபு வதம் பண்றதுக்காக பிரம்மா கொடுத்த வரங்கள் எதையுமே மிஸ் பண்ணாம, அதே சமயத்துல தன்னுடைய பக்தனை காப்பாத்துறதுக்காகவும் நரசிம்மரா வரார் பகவான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. துர்வினீத அந்த வார்த்தை துர்வினீத. தேங்க்யூ மாதாஜி. துர்வினீத. சோ இந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவர் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணாரு. துர் அப்படிங்கிறது இந்த பௌதிக உலகத்தை குறிக்கிறது. துக்காலயம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, துக் அப்படிங்கிற வார்த்தை. அப்போ இந்த பௌதிக உலகத்துல கண்டுட்டு கிடக்கிற ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்காக பிரகலாதர் வந்தார் அப்படின்னு சொல்லி விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் அதை இன்டர்பிரேட் பண்றார். அடுத்த ஸ்லோகம் பாருங்க, ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். ததைவ சான்யே நரலோக வீரா ஆகவே கிருஷ்ண முகாரவிந்தம் நேத்ரை பிபந்தோ நயனாபிராமம் பார்த்தாஸ்திரபூத பதமா புரஸ்ய. யாராவது இந்த ஸ்லோகம் படிக்கணும்னா படிக்கலாம். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். படிக்கிறோம் மாதாஜி. படிங்க மாதாஜி ஸ்லோகம். ஸ்லோகம். ததைவ சான்யேன நரலோக வீராய யாகவே கிருஷ்ண முகாரவிந்தம் நேத்ரை பிபந்தோ நயனாபிரமம் பார்த்தாஸ்திரபூத பதமாபூரஸ்ய. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ததைவ சான்யே நரலோக வீரா யஹாகவே கிருஷ்ண முகாரவிந்தம் நேத்ரை பிபந்தோ நயனாபிரமம் பார்த்தாஸ்திரபூத பதம் ஆபரஸ்ய. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறோம் மாதாஜி. படிங்க படிங்க. ததைவ சான்யே நரலோக வீரா யாகவே கிருஷ்ண முகாரவிந்தம் நேத்ரை பிபந்தோ நயனாபிரமம் பார்த்தாஸ்திரபூத பதம் ஆபுர் அஸ்ய. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வாசிக்கிற மாதாஜி. ததைவ சான்யே நரலோக வீரா யஹாகவே கிருஷ்ண முகாரவிந்தம் நேத்ரைஹி பிபந்தோ நயனாபிரமம் பார்த்தாஸ்திரபூதः பதமாபூரஸ்ய. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கிறேன் ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. படிங்க படிங்க. ததைவ சான்யே நரலோக வீரா யாகவே கிருஷ்ணா முகாரவிந்தம் நேத்ரை பிம்தோ நயனாபிராமம் பார்த்தாஸ்திரபூத பதம் அபூரஸ்ய. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ குருட்சேத்திர போர்க்களத்தை பத்தி சொல்றேன். குருட்சேத்திர போர்க்களத்துல என்ன நடந்தது? வெறும் போர் நடந்து இத்தனை பேர் இறந்து போனாங்க. அதுல இவ்வளவு மெச்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஆனா உத்தவருடைய பார்வை எப்படி இருக்கு பாருங்க. குருட்சேத்திர போர்க்களத்தில் கூடியிருந்த மற்ற வீரர்கள் அர்ஜுனுடைய அம்புகளின் தாக்குதலால் தூய்மை அடைந்து
கண்ணுக்கு இனிமையான கிருஷ்ணரின் தாமரை முகத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே பகவானின் உலகை அடைந்தனர். இந்த மாதிரி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் யார் கொடுக்க முடியும்? பக்தர்கள் தான் கொடுக்க முடியும் இல்லையா? என்ன சொல்ற? பார்த்தாஸ்திரபூத பதமாபுர், அதாவது பார்த்தனுடைய அஸ்திரம், பார்த்தன்னா அர்ஜுனன், பிரதாவின் மகனான அர்ஜுனுடைய அஸ்திரங்கள் அவங்க உடம்புல தச்சதுனால அவங்களுடைய பாவ விளைவுகள் எல்லாம் போச்சாம். அது மட்டும் இல்லாம நயனாபிராமம், கண்களுக்கு காட்சிக்கு ஒரே பொருள், காட்சிக்குரிய ஒரே பொருள் இலக்காக இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தாமரை முகத்தை பார்த்துக்கிட்டே அவங்க எல்லாம் உடலை விட்டதுனால என்ன பண்ணாங்களாம்? பகவானுடைய லோகத்தை அடைஞ்சாங்க. சோ எப்பேற்பட்ட ஒரு பக்தி உத்தவருக்கு! ஏன்னா பகவானுடைய அருகாமை அப்படிங்கிறது எல்லாருக்கும் என்ன கொடுத்தது? மோட்சத்தை கொடுத்தது. இத எங்களுடைய குருமகாராஜ் இப்ப தவத்திர ஜெயபதாக சுவாமி குருமகாராஜ் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, ஐசியூல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, ஷாலகிராமம், பிரபுபாருடைய பிக்சர், அதுக்கப்புறம் அவர் சாண்டிங் பண்றது, அங்க இருக்கிறவங்களுடைய முக்திக்காக பிரார்த்தனை பண்ணிப்பார். இவங்கெல்லாம் பக்தியில வரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிப்பார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! அவர் இருக்கிற நேரத்துல அவருடைய அந்த பிரசன்ஸ்ல யாராவது அந்த இடத்துல இருக்கிறவங்க கஷ்டப்பட்டாலும் சரி, இல்ல அவங்க தேகத்தை விடுற நிலைமையில இருந்தாலும் சரி, அவங்களுக்காக குருமராஜர் பிரார்த்தனை பண்ணுவார். அங்க இருக்கிற ஷாலகிராம் ஷீலா எல்லாரும் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி வேண்டிக்குவார். சோ அப்பேற்பட்ட ஒரு கருணை ஆச்சாரியர்கள்ட்ட இருக்கு. பகவானுடைய கருணையை அவங்க என்ன பண்றாங்க? ஒரு மீடியமா இருந்து நமக்கு டிரான்ஸ்மிட் பண்றாங்க. இங்க பாருங்க உத்தவருடைய அந்த இது எப்படி இருக்கு அப்படின்னு. பெரிய பொருளுடைய ரொம்ப அழகா பொருளுடைய கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் நீங்க. சத்யா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி படிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. பொருளுரை வழங்கிய பிரபுபாதருக்கு ஜி. பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் 2 நோக்கங்களுக்காக இவ்வுலகில் தோன்றினார். ஒன்று பக்தர்களை காப்பதற்காக, மற்றது துஷ்டர்களை அழிப்பதற்காக. ஆனால் பகவான் பரிபூரணமானவர் என்பதால் அவரது வெவ்வேறு வகையான செயல்கள் வெளிப்பார்வைக்கு வேறுபட்டவை போல் காணப்பட்டாலும் முடிவில் ஒரு பலனைத்தான் அளிக்கின்றது. சிசுபாலனை போன்ற ஒருவனை அவர் கொன்றதும் பக்தர்களை காப்பதற்காக. அவர் மேற்கொள்ளும் செயல்களும் மங்களகரமானவையே. அர்ஜுனனுடன் போரிடும் பொழுது பகவானின் தாமரை முகத்தை காணும் வாய்ப்பை பெற்ற எல்லா வீரர்களும் பக்தர்களைப் போலவே பகவானின் பரத்தை அடைந்தனர். காண்பவர்களின் கண்களுக்கு இனிமையான எனும் சொற்கள் மிகவும் குறிப்பிடத்தக்கவையாகும். போர்க்களத்தில் எதிர்கொண்டாங்க மாதாஜி. எதிர்த்தரப்பில் உள்ள வீரர்கள் போர்க்களத்தில் எதிர்த்தரப்பில் உள்ள வீரர்கள் தங்கள் முன் வீற்றிருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கண்டு அவரது அழகை மனதால் பருகினர். இதனால் அவர்களது இதயங்களில் உறங்கும் நிலையில் இருந்த பகவத் பிரேமை விழிப்படைந்து சிசுபாலனும் பகவானை கண்டான். ஆனால் அவரை அவன் தன் எதிரியாக கண்டதால் அவனுடைய பகவத் பிரேமை விழிப்பெறுவதில்லை. எனவே சிசுபாலன் பகவானின் உடலிலிருந்து வெளிப்படும் அருவமான பிரம்மஜோதியில் இரண்டர கலந்து அவருடன் ஒன்றிய நிலையை அடைந்தான். பகவானின் நண்பர்களாகவோ அல்லது எதிரிகளாகவோ இல்லாமல் நடுநிலையில் இருந்த மற்றவர்கள் தங்களிடம் இருந்த சிறிதளவு பகவத் பிரேமையினால் பகவானுடைய முகத்தின் அழகில் ஈடுபாடு கொண்டதால் வைகுண்ட லோகங்கள் எனப்படும் ஆன்மீக லோகங்களுக்கு உடனே உயர்த்தப்பட்டனர். பகவானின் சுயலோகம் கோலோக விருந்தாவனம் என்று அழைக்கப்படுகிறது. அவரது விருவங்களின் வசிப்பிடம் வைகுண்டங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. அங்கு பகவான் நாராயணராக காட்சியளிக்கின்றார். பகவத் பிரேமை ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளும் உறங்கிய நிலையில் இருக்கிறது. இந்நிலையிலுள்ள நித்தியமான பகவத் பிரேமையை எழுப்புவதற்காகவே பகவானுக்கு செய்யும் இந்த பக்தி தொண்டு முறை அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இத்தகைய உன்னதமான விழிப்புணர்ச்சியின் பல்வேறு படித்தரங்கள் உள்ளன. பகவத் பிரேமையை முழுமையாக வெளிப்படைய செய்து கொண்டவர்கள் ஆன்மீக வழியில் உள்ள கோலோக பிருந்தாவனத்திற்கு செல்கின்றனர். ஆனால் தற்செயலாக அல்லது சகவாசத்தினால் பகவத் பிரேமையை வெளிப்படைய செய்து கொண்டவர்கள் வைகுண்ட லோகங்களுக்கு செல்கின்றனர். கோலோகத்திற்கும் வைகுண்டத்திற்கும் இடையே முக்கியமான பௌதிக வேறுபாடுகள் எதுவும் இல்லை. ஆனால் வைகுண்டத்தில் பகவான் எல்லையற்ற செல்வ சிறப்புடன் செல்வ சிறப்புடன் தொண்டு செய்கின்றார். ஆனால் கோலோகத்திலே பகவானுக்கு எல்லாரும் அங்க அந்த மாதிரி சேவை செய்யறாங்க, செய்யப்படுகிறார் மாதாஜி. ஒரு நிமிஷம் செயல்படுகின்றார் மாதாஜி.
செய்யப்படுகிறார், தொண்டு செய்யப்படுகிறார். மத்தவங்க பகவானுக்காக தொண்டு செய்யறார். ஓகே மாதாஜி. வைகுண்டத்தில் பகவான் எல்லையற்ற செல்வச் சிறப்புடன் தொண்டு செய்யப்படுகின்றார். ஆனால் கோலோகத்திலோ இயற்கையான அன்புடன் அவர் தொண்டு செய்யப்படுகின்றார். இந்த பகவத் பிரேமை தூய பக்தர்களின் சகவாசத்தினால் வெளிப்படுகின்றது. பாத்தஸ்திர பூதக எனும் சொல் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். குருட்சேத்திர போர்க்களத்தில் பகவானின் அழகிய திருமுகத்தை கண்டவர்கள் முதலில் அர்ஜுனனுடைய அன்புகளின் தாக்குதலால் தூய்மையடைந்தனர். பகவான் உலக பாரத்தை குறிக்கும் நோக்கத்திற்காக உலகில் தோன்றினார். அர்ஜுனன் அவரது சார்பாக சண்டை செய்து பகவானின் உதவியாளராக இருந்தார். தூய பக்தர் ஒருவருக்கு தன் சுய நலத்திற்காக செய்ய வேண்டியது எதுவுமில்லை என்பதால் அவரது எல்லா செயல்களும் பகவானின் சார்பாகவே செய்யப்படுகின்றன. அர்ஜுனனால் கொல்லப்பட்டது பகவானாலே கொல்லப்பட்டதற்கு சமமாகும். எதிரியை நோக்கி அர்ஜுனன் அன்பை விட்டவுடனேயே அந்த எதிரி எல்லா பௌதிக களங்கங்களிலிருந்தும் தூய்மையடைந்து ஆன்மீக வானத்திற்கு மாற்றப்படும் தகுதியுடையவர் ஆனார். பகவானின் தாமரை பாதங்களின் மகிமையை அறிந்து நேருக்கு நேராக அவரது திருமுகத்தை கண்ட அவர்களுடைய உறங்கிய நிலையில் இருந்த பகவத் பிரேமை உடனே வெளிப்படைந்தது. இவ்வாறாக உடனே அவர்கள் வைகுண்ட லோகத்திற்கு மாற்றப்பட்டனர். சிசுபாலனை போல் அருவ பிரம்மத்திற்கு அவர்கள் மாற்றப்படவில்லை. சிசுபாலன் பகவானின் மகிமையை நன்கு உணராமலேயே மரணமடைந்தான். மற்றவர்களோ பகவானின் மகிமைகளை நன்கு உணர்ந்திருந்த நிலையில் மரணமடைந்தனர். இருவரும் ஆன்மீக வழிக்கு மாற்றப்பட்டனர். எனினும் பகவத் பிரேமையை வெளிப்படைய செய்தவர்கள் ஆன்மீக வானில் உள்ள கிரகங்களுக்கு மாற்றப்பட்டனர். குருட்சேத்திர போர்க்களத்தில் இருந்த வீரர்கள் வைகுண்ட பதவியை அடைந்த போதிலும் தமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமல் பகவானின் மறைவை எண்ணி வருந்த வேண்டிய நிலையில்தான் இருந்ததால் இந்த வீரர்களின் நிலையை விட தாம் தாழ்ந்த நிலையில் இருப்பதாக எண்ணி அதற்காக வருத்தப்படுவது போல் அது வருத்தப்படுவது போல் உத்தவர் காணப்பட்டார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சோ சிசுபாலனுக்கும் அந்த போர் வீரர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் நமக்கு புரியுது இல்லையா? அந்த போர் வீரர்கள் பகவானுக்கு எதிரியாவும் இல்லை, நண்பர்களாவும் இல்லை, நடுநிலையா இருந்தாங்க. ஆனா பகவானுடைய அழக அவங்க பார்த்து மயங்கிட்டாங்க. அங்க சண்டை நடந்த மாதிரி தெரியல. ஒரு பக்கம் முதல் காண்டத்துல நம்ம பார்த்தோம் எப்படி பீஷ்மர் பகவானுடைய அழக புகழ்ந்தார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்? திரிபுவன கமனம் தமாலவர்ணம் ரவிகர கௌரவராம்பரம் ததானே வபுரல குலரு மறந்து போச்சு வேர்ட்ஸ். சோ திரிபுவன கமனம் தமால வர்ணம் ரவிகர கௌர அப்படி பகவானுடைய அந்த முகம் திரிபுவன கமனம், 3 உலகங்களையும் ஈர்க்கக்கூடிய அழகு, தமால வர்ணம், அந்த தமால மரத்தினுடைய வர்ணத்தை உடையவர் பகவான். ரவிகர கௌர வராம்பரம் ததானே, அவருடைய அந்த பட்டாடை சூரிய ஒளியில அந்த தங்கம் எப்படி மின்னுமோ அந்த மாதிரி மின்னுதான். ரவிகர கௌர வராம்பரம் ததானே வபுரல குலவ்ரு தான நாப்ஜம் விஜயசகே ரதிரஸ்துமே அனவேத்ய. பகவான் ஞாபகத்தை கொடுத்துட்டார் இல்லையா? கடைசி அந்த 2 லைனும் ஞாபகம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. இது பீஷ்ம ஸ்துதியில வர்றதுதானே மாதாஜி? ஆமா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பீஷ்மர் இந்த மாதிரி பகவானை பார்த்து ரசிச்சார் இல்லையா? சண்டையா போட்டாங்க, சண்டை கோபமா சண்டை போடும்போது இப்படி இல்லாம ரசிக்க முடியும். ஆக ஒரு பக்கம் குருக்ஷேத்திர யுத்தம் அப்படிங்கிறது நம்ம பார்வைக்கு கொடுமையான ஒரு யுத்தம் மாதிரி இருக்கு. ஆனா பக்தர்களுக்குள்ள இவ்வளவு அழகான ஒரு அன்பு பரிமாற்றம் அங்க நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இங்க உத்தவர் நினைக்கிற. ஆனா சிசுபாலனுக்கு என்ன வரல? அந்த அழகான முகத்தை பார்த்து கூட அவனுக்கு கவர்ச்சி வரல. எப்ப பார்த்தாலும் பகவானை குறை சொல்லிக்கிட்டே திட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா அந்த ஸ்மரணத்தினால அவனுக்கு என்ன கிடைச்சது? சாயுஜ்ய முக்தி கிடைச்சது. ஆனா இவங்களுக்கு எல்லாம் சாலோக்கே அந்த மாதிரி வைகுண்ட லோகங்களுக்கு போகக்கூடிய முக்தி இவங்களுக்கு கிடைச்சது. இந்த வித்தியாசம் அதுதான். பகவானை பார்த்தும் அந்த கவர்ச்சி ஏற்படல. சில பேர் நம்ம பார்க்கலாம், கோவிலுக்கு போவாங்க, எல்லாம் பார்ப்பாங்க, ஆனா எப்படி இருப்பாங்க? ஒரு சிரிப்பு கூட வராது. பகவானுடைய திவ்யமான ரூபத்தை பார்த்து கொஞ்ச நேரம் அப்படியே மயங்கி நிற்போம் அப்படிங்கறதெல்லாம் இல்லாம அப்படியே நம்ம பேசிக்கிட்டே அப்படியே போயிட்டே இருப்பாங்க. பார்த்தாச்சா, சரி சரி வா வா, அதெல்லாம் அங்க போகணும் இங்க போகணும், அது ஏதோ ஒரு என்னமோ எக்ஸிபிஷன்ல போய் நம்ம எதையோ பாக்குற மாதிரி அப்படி போயிட்டே இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இல்லாம நாம என்ன பண்ணணும்? பகவானுடைய அழகான கவரப்படணும், அவருடைய அலங்காரத்தை பார்க்கணும், அவருடைய ஆடை அணிகலன்களை பார்க்கணும்,
அவருடைய பாதார விந்தங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே அவருடைய திருமுக மண்டலம் வரைக்கும் நம்மளால எந்த அளவுக்கு நம்ம கண்ணுங்கிற கேமராவில எத்தனை போட்டோ எடுத்துக்க முடியுமோ அத்தனை கேப்சர் நம்ம பண்ணி வச்சுக்கணும். சும்மா செல்போன் வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, போட்டோ எடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம கண்ணு தான் பெஸ்ட் கேமரா. அதை வச்சு என்னென்ன எத்தனை நம்மளால பார்த்து கேப்சர் பண்ண முடியுமோ அத்தனை கேப்சர் பண்ணி வச்சுக்கணும். பகவான் என்ன கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்க, என்ன மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்காங்க, அவருடைய ஹஸ்தங்கள் எப்படி இருக்கு, சரணங்கள் எப்படி இருக்கு, என்ன மாலை போட்டிருக்கார், இதெல்லாம் பார்க்கணும். அங்க பூஜை பண்ற பட்டர்களும் சொல்லுவாங்க, ஷாலகிராம மாலை போட்டிருக்கார், இந்த மாதிரி இந்த ஆபரணம் திருவாபரணம் இதை சூட்டிட்டு இருக்கார் அப்படிலாம் சொல்லுவாங்க. எதுக்காக சொல்றாங்க? அந்த அழகுனால நாம கவரப்படணும். இப்படி கவரப்பட்டால்தான் நாமளும் என்ன பண்ணலாம், பகவானுடைய லோகத்தை நம்மளாலையும் அடைய முடியும். இல்லாத போனா நமக்கு என்ன முக்தி கிடைச்சிடும், அப்புறம் சாயுஜ்ய முக்தி கிடைச்சிடும். ஜாகிரதையா இருக்கணும். பக்கத்துல யாரும் வந்து உட்காந்துருப்பா, ஹிரண்யகசிப்பு வந்து உட்காந்துருப்பா அந்த பக்கத்துல. சாயுஜ்ய முக்தி அடைஞ்சோம் அப்படின்னாக்க பக்கத்துல யாராவது அசுரர்களோட இருக்க வேண்டியதாலும் இருந்தாலும் இருக்கும். சோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். துவயம் து அசாம் யாதி சயஸ் திரியதீஷக ஸ்வராஜ்ய லக்ஷ்மி ஆப்த சமஸ்த காமக பலிம் ஹரத்பிஸ் சிரலோகபாலைஹி கிரீட கோட்டி எடித பாத பீடக. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லா வகையான மூன்றுகளுக்கும் பகவானும் எல்லா வகையான செல்வங்களையும் பெற்றிருந்ததால் பரம சுதந்திரமானவரும் ஆவார். சிருஷ்டியின் லோக பாலகர்கள் தங்களுடைய கோடிக்கணக்கான கிரீடங்களுடன் அவரது பாதங்களில் பணிந்து அவரை ஆராதிக்கின்றனர். மாதேவி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஹரே படிக்கிறேன். கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். மேலுள்ள பதங்களில் விவரிக்கப்பட்டுள்ளதை போல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சாந்த ரூபியாகவும் கருணை மிக்கவராகவும் விளங்குகிறார். இருப்பினும் எல்லா வகையான மூன்றுகளுக்கும் அவர் பகவான் ஆவார். மூவுலகங்களுக்கும் ஜட இயற்கையின் முக்குணங்களுக்கும் மற்றும் மூன்று புருஷர்களுக்கும் காரணோதகசாயி, கர்ப்போதகசாயி மற்றும் ஷீரோதகசாயி விஷ்ணு. அவரே பரமபுருஷராக திகழ்கிறார். எண்ணற்ற பிரபஞ்சங்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றிலும் வெவ்வேறு பிரம்மா, விஷ்ணு மற்றும் ருத்திரர் உள்ளனர். இது தவிர பிரபஞ்சங்களை எல்லாம் தமது தலைகளின் மேல் தாங்கிக் கொண்டுள்ள சேஷமூர்த்தியும் இருக்கிறார். அவர்கள் அனைவருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே இறைவன் ஆவார். எண்ணற்ற பிரபஞ்சங்களில் உள்ள எல்லா மனுக்களுக்கும் அவரே ஆதி மூலமாவார். ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் 5,04,000 மனுக்கள் தோன்றுகின்றன. சித் சக்தி, மாயா சக்தி மற்றும் தடஸ்த சக்தி எனப்படும் இம்மூன்று முக்கிய சக்திகளுக்கும் அவர் பகவான் ஆவார். செல்வம், பலம், புகழ், அழகு, அறிவு மற்றும் துறவு ஆகிய 6 வகை செல்வங்களுக்கும் அவர் முழுமையான அதிபதியாக விளங்குகிறார். இன்பம் நுகரும் எந்த விஷயத்திலும் அவரை மிஞ்சக்கூடியவர்கள் ஒருவரும் இல்லை. எனவே அவரை விட உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை என்பதில் சந்தேகமில்லை. அவருக்கு சமமானவர்களோ அவரை விட உயர்ந்தவர்களோ ஒருவரும் இல்லை. ஒருவன் யாராக இருந்தாலும் அல்லது எந்த இடத்தில் இருந்தாலும் பகவானிடம் பூர்ண சரணாகதி அடைய வேண்டியது அவனது கடமையாகும். எனவே உன்னதமான லோக பாலகர்களும் அவரிடம் சரணடைந்து அவரை வழிபடுவதில் எந்த அதிசயமும் இல்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ பலவிதமான மூன்றுகள் பிரபுபாதர் நமக்கு கொடுத்திருக்கார். 3 வகை குணங்கள், ஜட இயற்கையுடைய 3 குணங்கள், 3 புருஷர்கள், அதுக்கப்புறம் எண்ணற்ற பிரபஞ்சங்கள், அதெல்லாம் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் இந்த மாதிரி இருக்கிற அந்த 3 எல்லாருமே பகவானைத்தான் சரணடையணும். 3 சக்திகள், பகவானுடைய அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி மற்றும் தடஸ்த சக்தி, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அவர் தான் பகவானா இருக்கார் அப்படிங்கிறத சொல்றார். சோ நரசிம்மதேவர் ஹிரண்யகசிப்பு வதம் பண்ணா கூட ஹிரண்யகசிப்புக்கு என்ன கிடைக்குது, முக்தி கிடைக்குது. பகவானுடைய செயல்கள் பார்க்கறதுக்கு நமக்கு நரசிம்மதேவர் பிரகலாதரை காப்பாத்தின மாதிரியும் ஹிரண்யகசிப்பு அழிச்ச மாதிரியும் தெரியுது. ஆனா ஹிரண்யகசிப்புக்கு என்ன கொடுத்தார், பகவான் முக்தியை கொடுத்தார். அதனால பகவான் செய்யற எல்லாமே என்னது, சிம்பிளி சூப்பர். எந்த குறையும் கிடையாது. யாருக்கும் வருத்தமோ குறையோ ஏக்கமோ கிடையாது. பகவான் ஒண்ணு செஞ்சார் அப்படின்னா அது முழுமையா இருக்கும். இரண்யாட்சனுக்கும் இது மாதிரி முக்தி தான் கிடைச்சது மாதாஜி. என்ன பகவானால இது வதம் பண்ணதுனால சோ எல்லா அசுரர்களுக்கும் முக்தி தான் கிடைச்சிருக்கு. அதான் மாதாஜி. தத்தஸ்ய கைங்கர்யம் அலம்ருதாங்கோ விலக்யாபயதி அங்கயத் விப்ரசேனம் திஷ்டன் திஷ்ணம் பரமேஷ்டி கிருஷ்ணே ஞாபோதயத் தேவ நிதாரகேதி. எனவே விதுரர் அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அரியாசனத்தில் அமர்ந்திருந்த உக்ரசேன மகாராஜனின் முன் நின்று கொண்டு, அரசே இதை தங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் என்று கூறி தாழ்மையுடன் தமது விளக்கத்தை அளிப்பது வழக்கம். எனவே விதுரரை இதை நினைவிட்டு ஒரு பொழுது அவரது தொண்டர்களான நமக்கு இது துன்பத்தை அல்லவா தருகிறது
பேர்பட்ட பரமபுருஷ பகவான் உக்ரசேனர் இந்த யுகலோகத்துல அவருக்கு பெரியவரா இருக்கலாம், தாத்தா ஸ்தானத்துல இருக்கலாம். ஆனா அவருக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. அவர் எதுக்காக அவர் முன்னாடி தலைவணங்கணும்? உக்ரசேனர் முன்னாடி அவர் எதுக்காக தலைவணங்கணும்? ஆனா பக்தனுக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு இதை சொல்லவே கூட அவருக்கு கஷ்டமா இருக்கு. உமா மாதாஜி படிக்கிறீங்களா? மாதாஜி படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, படிங்க படிங்க. பொருளுரை வழங்கிய பிரபுபாதருக்கு ஜெய் மாதாஜி. இது மாதாஜி, அவரை விட வயதில் மூத்தவர்களான அவரது தந்தை, பாட்டனார் மற்றும் அவரது தலைவன் தமையன் ஆகியோரின் முன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் அடக்கமான நடத்தை அவரது மனைவிகள், நண்பர்கள் மற்றும் சுய வயதுடையவர்கள் ஆகியோர் முன் அவர் காட்டிய சம வயதுடையவர்கள் ஆகியோர் முன் அவர் காட்டிய மனதிற்கினிய நடத்தை, தாய் யசோதையின் முன் ஒரு குழந்தையைப் போல் அவர் நடந்து கொண்ட விதம், அவரது இளம் தோழியர்களிடம் அவர் செய்த குறும்புத்தனம் ஆகியவைகளால் உத்தவரை போன்று ஒரு தூய பக்தரை குழப்பத்தில் ஆழ்த்த முடியாது. பக்தர் அல்லாதவர்களான மற்றவர்கள் ஒரு மனிதனைப் போலவே செயற்பட்ட பகவானின் இத்தகைய நடவடிக்கைகளை கேட்டு குழப்பம் அடைவார்கள். இக்குழப்பத்தை கீதையில் 9.11 பகவானை பின்வருமாறு விளக்குகிறார். அவஜானந்தி மாமூடா மானுஷம் தனும் ஆசிரிதம் பரம் பாவம் அஜானந்தே மம் மூத மகேஸ்வரம். குறைந்த அறிவுள்ளவர்கள் அனைத்திற்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் உன்னதமான நிலையை அறியாமல் அவரை சிறுமைப்படுத்துகின்றனர். கீதையில் தமது நிலையை பகவான் தெளிவாக விளக்கியுள்ளார். ஆனால் அசுரத்தனமும் நாஸ்திக சிந்தனையும் உள்ளவன் தன்னுடைய சொந்த நோக்கத்திற்கு பொருந்தும் வகையில் அதற்கு விளக்கம் அளித்து தன்னை பின்பற்றும் துர்பாக்கியசாலிகளை தவறாக வழிநடத்தி சென்று அதே மனநிலைக்குள் தள்ளிவிடுகிறான். இத்தகைய துரதிருஷ்டசாலிகள் வேதங்களிலிருந்து ஏதோ சில சுலோகங்களை பொறுக்கி எடுத்துக் கொள்கின்றனர். ஆனால் இவர்கள் பகவானை பரமபுருஷராக மதிப்பிட முடியாதவர்களாக இருக்கின்றனர். உத்தவரை போன்ற தூய பக்தர்கள் இத்தகைய நாஸ்திக சிந்தனை உள்ள சந்தர்ப்பவாதிகளால் ஒருபோதும் தவறாக வழி நடத்தப்படுவதே இல்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ பகவான் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு மாதிரி அன்பு பரிமாற்றம் செய்யறார். அதைத்தான் நம்ம இங்க பாக்குறோம். இன்னும் ரொம்ப அற்புதமா இருக்கும் இந்த விளக்கம். அந்த கம்சனுடைய அந்த மல்யுத்த அரங்கத்துல பகவான் பிரவேசிக்கும் போது அந்த வர்ணனைகள் ரொம்ப அருமையா இருக்கும். ஒவ்வொருத்தர் பகவானை எப்படி பாக்குறாங்க, கிருஷ்ணரை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறது அங்க நாம படிக்கலாம். அடுத்த ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். அஹோ பஹீயம் ஸ்தனகாலகூடம் ஜிகாம்சயா பாயயத் அப்யசாத்வி லேபே கதிம் தாத்ரி உதிதம் ததோன்யம் கம்பாதயாளும் சரணம் ரஜேம. இந்த ஸ்லோகம் யாருன்னு படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா படிக்கலாம். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். படிக்க மாதாஜி. அஹோ பஹீயம் ஸ்தனகாலகூடம் ஜிகாம்சயா பாயயத் அபியசாபி லேபே கதிம் தாத்ரி உசிதாம் ததோன்யம் கம்பாதயாளும் சரணம் ரஜேம. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கட்டுமா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. அசோபகியம் ஸ்தான கால கூடம் ஜிகாம்சயா பாபயத் அபி ஆசாத்மிஹி லோபோ கதிம் தாத்ரி லேபே கதிம் தாத்ரி உசிதாம் ததோன்யம் கம்வாதயாளும் சரணம் விரஜேமி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நானும் வாசிக்கிறேன் மாதாஜி. படிங்க படிங்க. அகோபகீயம் தனகாலகூடம் ஜிகாம்சயா பாயயத்தபியசாத்வி லேபே கதிம் தாத்ரி உச்சிதாம் ததோன்யம் கம்வாதயாளும் சரணம் விரஜேம. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அந்தோ நேர்மையற்றவரான பூதனை என்கிற அரக்கி கொடிய விஷத்தை தயாரித்து
அதை தன் ஸ்தனத்தில் தடவிக்கொண்டு பகவானுக்கு பாலூட்ட முயன்றாள். அவளுக்கும் தன் தாயின் அந்தஸ்தை அளித்த அவரை விட அதிக கருணை உள்ளவரும் நான் புகலிடம் கொள்ளக்கூடியவருமான வேறொருவர் எப்படி இருக்கக்கூடும்? கம்பா தயாளும் சரணம் ரஜேம. அவரை விட நான் யார்கிட்ட போறது? இதுக்கு மேல கருணையா யார் இருக்க முடியும்? அஹோ பகீயம் ஸ்தனகால கூட்டம். அவருடைய ஸ்தனங்கள்ல என்ன தடவி வந்தா? கால கூட்டம் அப்படிங்கிற விஷத்தை தடவி வந்தாளே. அதுக்காக வந்தா? பகவான கொல்லணுங்கிற நோக்கத்தோட வந்தாலே. அவளுக்கே என்ன பண்ணார் அவர்? லேபே கதின், என்ன கதி கொடுத்தார்? தாத்ரி, தன்னுடைய தாதியா இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்து கொடுத்தாரே. அப்பேற்பட்ட அந்த பரம கருணையான அவரை விட்டு வேற யார்கிட்ட போய் அடைக்கலம் எடுத்துக்க முடியும்? இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பகவான் தன்னுடைய எதிரிகள் தன்னை கொல்ல வர்றவங்களுக்கு முக்தியை கொடுக்கிறார். அதுவும் தாய் ஸ்தானத்துல வேஷம் போட்டு, இவங்களாவது அரக்கர்களா வேஷம் போட்டு வந்தாங்க, அரக்கர்களா வந்தாங்க. ஆனா இந்த பூதனா எப்படி வந்தா? ஒரு தாய் மாதிரி வந்தா. யாரை ஏமாத்த முடியும்? பகவான் என்ன சொல்றார்? ஏமாற்றுபவரில் நான் சூது அப்படின்னு சொல்றார். பகவானை யாராவது ஏமாத்த முடியுமா? ரோமகிருஷ்ண பகவானே ஏமாத்திடலாம் அப்படின்னு நினைச்ச இந்த பூத்தனா வந்தா. ஆனா அவளுக்கும் இந்த நல்ல கதியை கொடுத்தாரே, அவரை விட்டு நான் வேற யார்கிட்ட போய் சரணடைய போறேன் அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்லோகங்கள்லாம் நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எப்பயாவது குழப்பம் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் நினைச்சு பார்க்கலாம். சம்பூர்ண மாதாஜி படிக்கிறீங்களா? மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளறி வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். தமது எதிரியிடமும் மிகவும் கருணை காட்டிய பகவானுக்கு இது ஒரு நல்ல உதாரணமாகும். விஷத்திலிருந்து அமுதத்தை ஒருவர் எடுத்துக்கொள்வது போலவே ஒழுக்கமற்ற ஒருவனிடம் உள்ள நற்குணங்களை உயர்ந்த மனிதன் ஏற்றுக்கொள்கிறான் என்று கூறப்படுகிறது. அவரது குழந்தை பருவத்தில் பூதனை என்ற அரக்கி அவருக்கு விஷம் கொடுத்து கொல்ல முயன்றாள். அவள் அரக்கி என்பதால் குழந்தையாக இருந்த பகவான் பரமபுருஷருக்கு ஈடானவர் என்பதை அறிந்திருக்கவில்லை. அவரது பக்தியான யசோதையை திருப்திப்படுத்துவதற்காக அவருக்கு குழந்தையாக தோன்றிய பகவானின் மதிப்பு குறைந்து விடுவதில்லை. பகவான் ஒரு குழந்தையின் உருவத்தையோ அல்லது மனிதன் இல்லாத வேறு வடிவத்தையோ ஏற்றாலும் அதில் சிறிதும் வேறுபாடு இருப்பதில்லை. அவர் எப்பொழுதும் பரமபுருஷராகவே இருக்கிறார். கடும் தவத்தினால் ஒரு ஜீவராசி எவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக மாறினாலும் அவனால் பரமபுருஷருக்கு சமமானவன் ஆக முடியாது. பூதனை பாசமுள்ள ஒரு தாயை போல் தன் ஸ்தனத்தை உறிஞ்சி குடிக்க கிருஷ்ணரை அனுமதித்ததால் பகவான் அவளுடைய தாய்ப்பாசத்தை ஒப்புக்கொண்டார். பகவான் ஒரு ஜீவராசியின் மிக குறைந்த தகுதிகளையும் ஏற்றுக்கொண்டு மிக உயர்ந்த நன்மையை அவனுக்கு வழங்குகிறார். இதுவே பகவானின் சீரிய குணமாகும். எனவே பகவானை தவிர உயர்ந்த புகலிடம் அளிக்க வேறு யாரால் முடியும்? ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ பலி மகாராஜனுடைய பொண்ணு, உங்க பேர் மறந்துட்டேன். சோ அவங்கதான் என்ன பண்றாங்க, பூதனைங்கிற அரக்கியா வர. ஏன் அப்படின்னா வாமன தேவரை பார்த்தோன்னு அவளுக்கு அவ்வளவு ஆசையா இருந்துதான், இந்த மாதிரி ஒரு குழந்தை எனக்கு கிடைக்கூடாதா, எனக்கு ஒரு குழந்தை அப்படி இருக்கக்கூடாதா அப்படின்னு வாமனரை பார்த்தோன்னா ஆசை வந்துதான். ஆனா அவருடைய அப்பாவுடைய செல்வத்தை எல்லாம் பறிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய நான் கொன்னே தீரணும்னு நினைச்சாலும், அதனால ரெண்டு விருப்பத்தையும் பகவான் என்ன பண்றார், அந்த பூதனையா அவளுக்கு வர வச்சு அந்த அசுர அந்த சுகா வச்சு அவளை அவளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறார். இதே சூர்பனகை யாரா வரா அப்படின்னா குப்ஜாவா வரா. ஏன்னா சூர்பனகை பகவானை அடையணும்னு ஆசைப்பட்டா. அதனால குப்ஜா அப்படிங்கிற ஒரு பெண்ணா மூடி பெண் சந்தனம் கொடுக்குறா பகவானுக்கு. அப்படி மதுரால என்டர் பண்றாங்க கிருஷ்ணரும் பலராமரும். அப்படி நடந்து வர்றாங்க ரெண்டு பேரும். அப்போ வாசல்ல பாக்குறவங்க எல்லாரும் அவங்கள பார்த்த உடனே ரொம்ப அன்போட அன்பளிப்பெல்லாம் கொடுக்குறாங்க. சில பேர் கொடுக்க மறுக்கிறாங்க. ஒரு வண்ணான் இருக்கான், அவன் அவங்ககிட்ட போய் கேட்கறாங்க, எங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு. இதெல்லாம் கம்சனுடையது, உங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது. உடனே என்ன பண்றாங்க, அவனை கொண்டுடுறாங்க. கிருஷ்ணர் அவனை வதம் பண்ணிடுறாரு. அவனும் அந்த வண்ணான் தான். அந்த வம்பு பேசுறான் இல்லையா, அதே வண்ணான் தான். ராமர் சீதையை வம்பு பேசினான் இல்லையா, அதே வண்ணான் தான். அப்போ குப்ஜா சந்தனம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கா, மூலி பெண். அப்போ கிருஷ்ணர் பாக்குறார், இந்த சந்திரனை யாருக்காக எடுத்துட்டு போற அப்படின்னு. எதுக்கு இந்த கம்சனுக்கு தான் நான் இத்தனை வருஷமா எடுத்துன்னு போயிட்டு இருக்கேன், உன்னை பார்த்தா எனக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு, இந்த சந்தனம் அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. இந்த குப்ஜா ரொம்ப ஆசையா அந்த சந்தனத்தை பகவானு கொடுக்குற. அப்ப என்ன பண்றாரு பகவான், அவருடைய கட்ட விரல்ல தன்னுடைய விரலை வச்சு அவருடைய தாடையை தொட்டு நிமித்துறார். அப்போ அந்த கூணெல்லாம் போய் குப்ஜா ரொம்ப அழகான பெண்ணா மாறிடுறார். உடனே வெக்கமே இல்லாம அவன் என்ன பண்றா, பகவான் பிடிச்சி இழுக்கிறா, வா என்னோட இருக்கணும், நீ நான் உன்னோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு. பகவான் சொல்ற, சச்ச இவ்வளவு பேருக்கு முன்னாடி எல்லாம் வேண்டாம்,
நான் வந்த காரியமே இன்னும் முடியல. கம்சனை வதம் பண்ணணும் முதல்ல, அதுவே இன்னும் முடியல. நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்றேன். அப்புறம் அந்த குஜாவை சந்திக்கிறதுக்காக பகவான் அவங்க வீட்டுக்கே போறேன். இந்த மாதிரி எல்லாருடைய விருப்பங்களையும் கிருஷ்ணன் வந்து நிறைவேற்றுவார். யாருடைய விருப்பத்தையும் கிருஷ்ணன் நிறைவேற்றாம விடவே மாட்டார். ஏன்னா அதுதான் பூரண அவதாரம். பகவான் தான் பூரண அவதாரம். அதுக்கு மேல ஒரு அவதாரம் கிடையாது, அதுக்கு மேல ஒருத்தர் கிடையாது. அசமூர்த்திவர், அவருக்கு மேல ஒருத்தர் கிடையாது. எல்லா ஆசைகளையும் பகவான் நிறைவேற்றுவார். பக்தர்கள் அல்லாதவங்க எல்லார் விருப்பத்தையும் பகவான் நிறைவேற்றுறார். சோ அதனால தாய் மாதிரி வந்ததுனால அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாரு. பொதுவா பகவானை சொல்லும்போது பாவகிராகி ஜனார்தனன் சொல்லுவாங்க. ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல குணம் ஏதாவது இருக்கான்னு தேடி பார்த்திருக்காரு. சரி, தாயா வந்தாளே, இந்த நல்ல குணத்துக்காக அவனுக்கு தாதிங்கிற அந்தஸ்து கொடுத்துடணும் அப்படின்னு பகவான் வந்து அவனுக்கு தாதிங்கிற அந்தஸ்து கொடுத்தாரு. மன்யே சுரான் பலி மகராஜனுடைய சிஸ்டர் தான் இதுவா வராளா மாதாஜி? பொண்ணு பூதனாவா வராளா? மிருத்யுவா தெரியல மாதாஜி, பேரு மறந்துட்டேன். ஓகே, பேர் பரவாயில்ல மாதாஜி. தான் அவ வந்து இதுவா வரா, பூதனாவா வரா. அந்த இவங்க சூர்பனகை வந்து குச்சாவா வரா. ஓகே, தேங்க்யூ. மன்யே சுரான் பாகவதாம் ஸ்திரியதீஷே சம்ரம்ப மார்காபி வினிஷ்ட சித்தான் ये संयुगे असक्षत दाक्ष्य पुत्रम अंसे सुनापायुतम ஆபதந்தம். பகவானிடம் விரோதம் கொண்டிருந்த அசுரர்கள் பக்தர்களை விட உயர்ந்தவர்கள் என நான் கருதுகிறேன். ஏனெனில் பகை உணர்ச்சியில் ஆழ்ந்து பகவானுடன் பொழுத பொழுது கஷ்யபர் புத்திரரான கருடனின் தோள்களில் தூக்கிச் செல்லப்பட்டவரும் சக்கராயுதத்தை கரத்தில் ஏந்தி இருப்பவருமான பகவானை அவர்களால் காண முடிந்தது. அப்பா, விதுரனுடைய அந்த உத்தவருடைய அந்த பிரிவாற்றாமைக்கு ஒரு எல்லையே இல்லை. அவர் என்ன நினைக்கிறார்? பக்தனா இருக்கிறத விட இந்த மாதிரி பகைவனா கூட இருந்திருக்கலாம் போல இருக்கே, நம்ம வந்து பகவானோடய போயிருக்கலாமே, என்ன விட்டுட்டு போயிட்டாரே, என்ன பண்றது அப்படின்லாம் புலம்புற. அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபு ஜெய். பகவானை எதிர்த்து நேருக்கு நேராக போரிட்ட அசுரர்கள் பகவானால் கொல்லப்பட்டதால் முக்தி அடைந்தனர். பகவானின் பக்தர்களாக இருந்ததால் அசுரர்களுக்கு இந்த முக்தி கிடைக்கவில்லை. பகவானின் தனிப்பெரும் கருணையே இதற்கு காரணம். ஏதோ ஒரு வழியில் பகவானுடன் சிறிதளவேனும் தொடர்பு கொள்ளும் எவரும் உன்னத நன்மையை பெறுகிறார். பகவானின் இணையற்ற குணத்தினால் சில சமயங்களில் முக்தி அடையும் வாய்ப்பை நாம் பெறுகிறோம். அவரது எதிரிகள் அவருடன் தொடர்பு கொண்டு பகை உணர்ச்சியினால் அவருடைய சிந்தனையில் எப்பொழுதும் ஆழ்ந்துள்ளனர். உண்மையில் அசுரர்களால் தூய பக்தர்களுக்கு இணையானவர்கள் ஆக முடியாது. ஆனால் பிரிவு துயரின் காரணத்தால் உத்தவர் அப்படி நினைத்தார். அசுரர்களால் பகவானை நேருக்கு நேராக காண முடிந்ததை போல் வாழ்வின் இறுதி கட்டத்தில் நம்மால் பகவானை காண முடியாமல் போகக்கூடும் என்று அவர் நினைத்தார். உண்மை என்னவெனில் எப்பொழுதும் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள பக்தர்கள் அசுரர்களை விட ஆயிரக்கணக்கான மடங்கு உயர்ந்த நன்மையை பெற்று பகவான் நித்திய வாசம் புரியும் ஆன்மீக கிரகங்களுக்கு உயர்த்தப்படுகின்றனர். அசுரர்களுக்கும் அருவவாதிகளுக்கும் பகவானின் பிரம்மஜோதியில் இரண்டர கலக்கும் வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. ஆனால் பக்தர்களோ ஆன்மீக உலகங்களில் புக அனுமதிக்கப்படுகின்றனர். உதாரணமாக வான்வெளியில் மிதப்பதற்கும் வான்வெளியில் உள்ள ஒரு கிரகத்தில் வசிப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியும். உடல் இல்லாமல் சூரிய கதிர்களின் அணுக்களுடன் இரண்டர கலந்துவிடும் ஜீவராசிகளின் இன்பத்தை விட கிரகங்களில் வாழும் ஜீவன்களின் இன்பம் மிகவும் உயர்ந்ததாகும். எனவே அருவவாதிகள் பகவானின் எதிரிகளை விட உயர்ந்தவர்கள் அல்ல. உண்மையில் அவ்விருவரும் ஒரே முக்தி நிலையில் தான் இருக்கின்றனர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ டிரான்ஸ்லேஷன் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு, அதை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன்ல பாத்தீங்கன்னா பகவானை எதிர்த்து நேருக்கு நேராக போரிட்ட அசுரர்கள் பகவானால் கொல்லப்பட்டதால் முக்தி அடைந்தனர். இது கரெக்டா இருக்கு. அடுத்த லைன் பாத்தீங்கன்னா this salvation of demons is not due to their being devotees of the Lord. It is because of the Lord's causeless mercy. அவங்க பக்தர்கள் கிடையாது, ஆனா பகவானுடைய கருணையினால அவங்களுக்கு இந்த முக்தி கிடைச்சது. பகவானின் பக்தர்களாக இல்ல அவங்க. ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? இருந்ததால் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படி கிடையாது. This salvation of demons is not due to their being devotees of the Lord. அவங்க பகவானுடைய பக்தர்களா இல்ல. இந்த முக்தி எதனால அவங்களுக்கு கிடைச்சது?
அவங்க பகவானுடைய பக்தர்களா இல்ல, ஆனா பகவானின் தனிப்பெரும் கருணையே இதற்கு காரணம். அதை மட்டும் மாத்திக்கணும். அவர்கள் பகவானின் பக்தர்கள் அல்ல. இது கூட கரெக்ட் தான், ஒரு விதத்துல பார்த்தா இப்படி கூட கரெக்ட் தான். பகவானின் பக்தர்களாக இருந்ததால் அவர்களுக்கு இந்த முக்தி கிடைக்கவில்லை, அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த அசுரர்கள் பகவானின் பக்தர்களாக இருந்ததால் அவர்களுக்கு இந்த முக்தி கிடைக்கவில்லை, பகவானின் தனிப்பெரும் கருணையே இதற்கு காரணம். கரெக்டா தான் இருக்கு, இப்படி பார்த்தா கூட கரெக்டா தான் இருக்கு. சோ அவங்க பக்தர்கள் கிடையாது, அதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். பகவானுடைய கருணையினால அவங்களுக்கு என்ன கிடைச்சது? முக்தி கிடைச்சது. சோ இங்க பிரபுபா சொல்ற, ஒரு அசுரனுக்கே இந்த முக்தி கிடைக்குது அப்படின்னா பகவானுடைய பக்தர்களுக்கு பகவான் எவ்வளவு விதமான எல்லாத்தையும் கொடுப்பார். அனன்யா சிந்தயந்தோ மாம் யே ஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யகம் அப்படின்னு சொல்றாரு. சோ எப்பவுமே பகவானை பத்தியே சிந்தனை பண்ணி பகவானுக்காகவே சேவை பண்ணிட்டு இருக்கிற பக்தர்கள் ஏன் பகவானால காப்பாற்றப்பட மாட்டாங்க? ஆனா அந்த பக்தர்களுக்கும் சில சமயங்கள்ல பலவிதமான சோதனைகள், பிரச்சனைகள் வருது. இப்ப பிரகலாதருக்கே சில விதமான சோதனைகள். அப்போ ஏன் பகவான் முதலையே வந்து காப்பாத்தல? நமக்கு அந்த மாதிரி ஒரு சந்தேகம் வரலாம். ஆனா இறுதியில பகவான் நரசிம்மதேவரா வந்து பிரகலாதரையும் காப்பாத்தினார், இரண்யகசிபையும் காப்பாத்தினார், 2 பேரையும் காப்பாத்தினார். இன்னைக்கு ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம் பொருளுரையில நரசிம்மருடைய லீலை படிக்கும் போது, இந்த நரசிம்ம லீலை ஆரம்பிச்சதுல இருந்தே ஹிரண்யகசிபு வர இடத்துல எல்லாம் வியாசர் எப்படி போட்டிருக்காரு அப்படின்னா, ஸ்ரீ ஹிரண்யகசிபு வாச்ச அப்படின்னே கொடுத்திருக்காரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஹிரண்யகசிபுக்கு எதுக்கு ஸ்ரீ பட்டம் எல்லாம்? ஹிரண்யகசிபு வாச்சன்னு கொடுத்திருக்கலாமே. எதுக்காக வியாசர் வந்து ஸ்ரீ ஹிரண்யகசிபு வாச்ச அப்படின்னு எதுக்கு சொல்றாரு? அதுவும் இதை வந்து நாரத ரிஜிஸ்டருக்கு சொல்லிட்டு இருக்காரு. இந்த லீலைய நாரத ரிஜிஸ்டருக்கு சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு எதுக்கு ஸ்ரீ அப்படின்னு எனக்கு இந்த சந்தேகம் இருந்துட்டே இருந்தது. யார்கிட்ட போய் கேட்கறது? சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்காமலும் நானும் அப்படியே இருந்தேன். கடைசியில இன்னைக்கு பர்போட்ல பிரபுபா சொல்ற, பிரகலாதர் மாதிரி ஒரு வைஷ்ணவன மகனா பெற்றதுனால அவருக்கு ஸ்ரீ. அந்த வைஷ்ணவர்னால அவங்க அப்பாவுக்கு என்ன கிடைச்சது? இந்த பெரும் பாக்கியம் கிடைச்சிருக்கு, ஸ்ரீ அப்படின்னு அவர் சொல்லப்படுறார். ஸ்ரீ ஹிரண்யகசிபு வாச்ச, அவருக்கு முக்தியும் கிடைச்சது. அதனால வைஷ்ணவர்களுடைய இந்த தொடர்பு இந்த க்ஷண நேரம் இருந்தா கூட அவங்களுக்கு எத்தனை பாக்கியம் கிடைக்கும். அப்போ பகவான் அந்த வைஷ்ணவர்களை எப்படி கொண்டாடுவார்? தன்னுடைய ஆவரணமா அவங்க வச்சிருக்க. சோ அதனால ஒரு கிரகத்துல பிரபுபாத் இங்க சொல்றார், வானவெளியில் உள்ள ஒரு கிரகத்தில் வசிப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை நம்மால் காண முடியும். சோ அவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. அவங்க பகவானுடைய நித்தியமான வைகுண்ட லோகங்கள்ல நிரந்தர வாசம் செய்யறாங்க. அது கூட பக்தனுக்கு அவசியம் கிடையாது. பகவத் சேவையில பகவான் எங்க போக சொல்றாரோ அங்க போய் அவங்க வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. அப்படித்தான் ஆச்சாரியர்கள் இந்த உலகத்துக்கு வர்றாங்க. ராமானுஜர், ஸ்ரீல பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியர்கள் நித்தியமா வைகுண்ட லோகத்திலே இருக்க வேண்டியதானே. அனுஜர், ராமருக்கு தம்பி லக்ஷ்மணர், அவர் நித்தியமா அவருடைய ஆன்மீக உலகத்துல எல்லாமே எதுக்காக இங்க இறங்கி வந்தார் அப்படின்னா பகவானுடைய சேவைக்காக வர்றாரு. வசுதேவஸ்ய தேவக்யாம் ஜாதோ போஜேந்திர பந்தனே சிசிக்ஷோர் பகவானஸ்யாக சம் அஜேனாபியாசிதக. பூமியின் நலனை குறித்து பிரம்மாவால் பிரார்த்திக்கப்பட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் போஜராஜனின் சிறைக்கூடத்தில் தன் மனைவியான தேவகியின் கர்ப்பத்தில் வசுதேவரால் பெற்றெடுக்கப்பட்டார். சோ இது ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா? பிரேமா மாதாஜி படிக்கிறீங்களா? 50 TG போட்டிருக்கீங்க. பிரேமா ஹரே கிருஷ்ண மாதாஜி, தண்டவத் பிரணாம். பகவானின் லீலைகளான அவரது தோற்றம் மற்றும் மறைவு ஆகியவற்றுக்கிடையில் எந்த வேறுபாடும் இல்லை. ஆயினும் அவரது மறைவை பற்றி பகவத் பக்தர்கள் பொதுவாக விவாதிப்பதில்லை. விதுரர் கிருஷ்ணரை பற்றிய சரித்திரத்தை கிருஷ்ணகதா கூறும்படி உத்தவரை கேட்டுக்கொண்டதன் மூலம் பகவானின் மறைவை பற்றி மறைமுகமாக விசாரித்தார். இவ்வாறாக மதுராபுரியில் போஜராஜனாக இருந்த கம்சனின் சிறைக்கூடத்தில் வசுதேவருக்கும் தேவகிக்கும் புத்திரராக தோன்றிய பகவானின் ஆரம்ப லீலைகளிலிருந்து ஒவ்வொரு விஷயமாக உத்தவர் கூறத் துவங்கினார். பகவானுக்கு இவ்வுலகில் வேலை இல்லை. ஆனால் பிரம்மாவை போன்ற பக்தர்களால் வேண்டப்படும் பொழுது பிரபஞ்சத்தின் நன்மைக்காக பூமியில் அவர் அவதரிக்கிறார். இது பகவத்கீதையில் 4.8 என்று கூறப்பட்டுள்ளது.
परित्राणाय साधूनां विनाशाय सदुष्कृतां धर्म संस्थापनार्थाय शम्भवामि युगे युगे. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணா. சோ பகவானுடைய மறைவை பத்தி பக்தர்கள் எப்பவுமே என்ன பண்றது கிடையாது, விவாதிக்கிறது கிடையாது. பகவானுடைய தோற்றம், அவரது லீலைகள், இதை பத்தி தான் நம்ம பேசுறோம். கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம், ராம நவமி கொண்டாடுறோம், சீதா நவமி கொண்டாடுறோம், இன்னைக்கு நரசிம்ம சதுர்த்தசி கொண்டாடுறோம், வராக துவாதசி கொண்டாடுறோம். ஆனா அவருடைய மறைவை பத்தி தான் நம்ம கொண்டாடுறதுலாம் கிடையாது. பகவான் என்னைக்கு மறைஞ்சு போனார் அதை பத்தி எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்றது கிடையாது. அது நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா பகவான் நித்தியமா இருக்கு. பகவான் நித்தியமானவர். அவர் நம்ம நேத்தே படிச்சோம் இல்லையா, ஒரு கிரகத்துல இருந்து இன்னொரு கிரகத்துக்கு அவர் தன்னுடைய நித்திய லீலைகளை பண்ணிட்டே இருக்கார். அதே சமயத்துல கோலோக விருந்தாவனத்திலே இருக்கார். ரெண்டு இடத்துலயும் பகவான் இருக்கார். அவர் எந்த லோகத்துல லீலை பண்றாரோ அங்கேயும் இருக்கார். அவருடைய ஆன்மீக உலகத்திலேயும் பகவான் இருக்கார். வைகுண்ட காலி ஆச்சுன்னு கிடையாது, இங்க வந்துட்டார் அதனால வைகுண்டத்துல பகவான் கிடையாதுன்னு கிடையாது. இப்ப நான் மாயப்பூர்ல இல்ல, கும்பகோணத்துலதான் இருக்கேன். சோ மாயப்பூர்லயும் இருக்கேன், கும்பகோணத்துலயும் இருக்கேன்னு சொல்ல முடியாது. ஆனா பகவான் அப்படி கிடையாது. அவர் எல்லா இடத்துலயும் இருப்பார். அதே சமயத்துல தன்னுடைய நித்தியமான இடத்துலயும் பகவான் இருக்கார். சோ அதனால பக்தர்களுக்கு பகவான் மறைகிறார் அப்படிங்கறதுலாம் கிடையாது. அதை பத்தி அவங்க பேசுறதெல்லாம் கிடையாது. ததோ நந்த விரஜம் இத பித்ர கம்ஸ் சாரி இந்த டூ வராது. ததோ நந்த விரஜம் இத பித்ரா கம்சாத் விபிப்யதா ஏகாதச சமாஸ்தத்ர கூட்டார்ச்சி சபலோவசத். அதன் பிறகு கம்சனுக்கு அஞ்சி அவரது தந்தை அவரை நந்த மகாராஜனின் கோகுலத்திற்கு கொண்டு வந்தார். அங்கு அவர் தமது தமையனான பலதேவருடன் மறைந்திருக்கும் தீ போல் 11 ஆண்டுகள் வாழ்ந்து வந்தார். சோ இப்போ எங்கேருந்து ஆரம்பிச்சிட்டார் உத்தவர்? பகவான் பிறந்ததுல இருந்து ஆரம்பிச்சிட்டார். அந்த போஜராஜனான கம்சனுடைய அரண்மனையில தேவகியோட கர்ப்பத்துல வசுதேவருக்கு அவர் எப்படி மகனா பிறந்தாருங்கிறதுல ஆரம்பிச்சு ஒவ்வொரு லீலையா இப்ப என்ன பண்ண போறாரு சொல்லிக்கிட்டே வர போறார். சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே பொருள். கிருஷ்ணா. கம்சனால் கொல்லப்பட்டு விடுவாரோ என்பதற்கு அஞ்சி நந்த மகாராஜனின் வீட்டிற்கு பகவானை அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. பரமபுருஷரை கொல்ல முயல்வதும் கடவுளே இல்லை என நிரூபிக்க முயல்வதும் கிருஷ்ணர் கடவுள் அல்ல சாதாரண மனிதன்தான் என்று நிரூபிக்க முயல்வதும் அசுரர்களின் வேலையாகும். கம்சனை போன்றவர்களால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாதிக்கப்படவில்லை. ஆனால் ஒரு குழந்தையைப் போல் நடந்து கொள்வதற்காகவும் வசுதேவர் கம்சனிடம் கொண்ட அச்சத்தை போக்குவதற்காகவும் நந்த மகாராஜனின் வீட்டிற்கு மாற்றப்படுவதற்கு பகவான் சம்மதித்தார். நந்த மகாராஜன் பகவானை தமது குழந்தையாக பெறும் தகுதியுடையவராக இருந்தார். யசோதா தேவியும் பகவானின் குழந்தை பருவத்தில் இலைகளை அனுபவிக்க வேண்டியவளாக இருந்தாள். எனவே எல்லோருடைய ஆசைகளையும் நிறைவேற்றும் வகையில் அவர் மதுராவில் இருந்து பிருந்தாவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார். 11 ஆண்டுகள் அங்கு வாழ்ந்த பகவான் அற்புதமான தமது குழந்தை பருவத்தில் இலைகளையும் பிள்ளை பருவத்தில் இலைகளையும் வாலிப பருவத்தில் இலைகளையும் தமது தமையனான பலதேவருடன் அங்கேயே முடித்துக் கொண்டார். கிருஷ்ணரை கம்சனின் கோபத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற வசுதேவரின் சிந்தனை பகவானுடன் அவர் கொண்ட உன்னத உறவு முறையின் ஒரு பாகமாகும். தம்மை பரமபுருஷராக ஒருவர் ஏற்றுக்கொள்வதை விட தமக்கு கீழ்ப்படிந்த மகனாக அவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பகவான் அதிக மகிழ்ச்சி அடைகிறார். அனைவருக்கும் அவரே தந்தை, அனைவரையும் காப்பவரும் அவரே. ஆனால் பகவானை ஒரு குழந்தையாக எண்ணி அவரை பாதுகாக்க வேண்டும் என்று பக்தர்கள் நினைப்பதால் அது பகவானுக்கு உன்னதமான ஆனந்தத்தை தருகிறது. இவ்வாறாக கம்சனுக்கு அஞ்சிய வசுதேவர் தம்மை பிருந்தாவனத்திற்கு தூக்கி சென்றதை பகவான் மிகவும் அனுபவித்தார். இல்லையெனில் கம்சனிடமோ அல்லது வேறு எவரிடமோ அவருக்கு எந்த பயமும் இல்லை. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி பிரபா நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். அவர் எதுக்கு கம்சனை பார்த்து பயப்படணும்? இந்த கம்சனை படைச்சதே பகவான் தானே இல்லையா? சோ அவர்கிட்ட அவருக்கு என்ன பண்ணணும்? ஆனா அந்த வாத்சல்ய பாவம், இந்த வாத்சல்ய பாவத்தை தன்னுடைய பக்தர்கள் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த பாவத்துக்காக அவர் என்ன பண்றார்? தன்னுடைய லீலைகளை ரொம்ப அற்புதமா நடத்தி காட்டுறார். பரீதோ வத்சபை வத்சாம் சாரயன் வியஹரத் விபுஹு யமுனோ பவனே கூஜத் விஜ சங்குலிதாங்கிரிபே. சர்வ வல்லமையுடைய பகவான் அவரது பிள்ளை பருவத்தில் இடைச்சிறுவர்களாலும் கன்றுகளாலும் சூழப்பட்டிருந்தார். இவ்வாறாக மரங்களாலும் பறவைகளின் கீச்சிடும் சப்தங்களாலும் நிரப்பப்பட்டிருந்த அடர்ந்த தோட்டங்களை கொண்ட யமுனை நதிக்கரையில் அவர் பிரயாணம் செய்தார். ஜெய ராதா
जय कुंज विहारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी. இந்த பாட்டுல பார்த்தோம்னா 4 லைன் தான் இந்த பாடல், இந்த கீர்த்தனம். ஆனா பகவானுடைய அந்த விருந்தாவனத்து லீலைகளை அப்படியே கொண்டு வந்திருக்க. பக்தி டாக்கூருடைய கீர்த்தனம் 4 லைன் தான், ஆனா எல்லா லீலைகளும் இதுல அடங்கினது. ஜய யசோதநந்தன ஜய व्रज जनरञ्जन जय यमुना तीरवनचारी जय कुंज विहारी. பெரிய மாட மாளிகை, அப்படி தங்கம் வைரம் இழைச்செல்லாம் அவர் இல்ல. எங்க இருக்கார்? குஞ்ச விகாரி, அந்த நிக்குச்சங்கள்ல இருக்கார். அந்த காட்டுக்குள்ள புதருக்குள்ள கால செருப்பு கூட போட்டுக்காம வனமாலி இந்த காட்டுல இந்த பூக்கிற பூவெல்லாம் பறிச்சு அவருக்கு ஒரு மாலை கட்டி, அந்த மண்ணெல்லாம் கலர் கலரா இருக்குமா, அதெல்லாம் அவருக்கு கன்னத்துல போட்டு விட்டு அப்படிதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, கோபர்கள் கோபியர்கள் அவரோட விளையாடுறாங்க. இந்த மாதிரி ஒரு அனுபவிக்கிறார் பகவான். இது நினைச்சே பார்க்க முடியாது. நீங்க நினைச்சு பாருங்க, நாராயணர் அப்படி இப்ப இன்னைக்கு சாரங்கபாணி கோவில் தேர், பகவான் எப்படி இருக்கார் தேர்ல, பெரிய தேர், அதுல அப்படி ராஜ கம்பீரமா உட்கார்ந்துருக்காரு பகவான். இதெல்லாம் நம்ம பண்ண முடியுமா? வனமாலையெல்லாம் அவருக்கு போய் போட முடியுமா? இவ்வளவு நேர்த்தியா மாலை கட்டி அவர்கிட்ட போய் நம்ம இதெல்லாம் பண்ண முடியுமா? இந்த பாவமே வேற, வைகுண்ட பாவம் வேற, கோலோக பாவம் வேற. அதனால பகவான் இந்த 11 வருஷத்தை அப்படி அனுபவிக்கிறார், இவ்வளவு அனுபவிக்கிறார். அங்க இருக்கிற மரம் செடி கொடி ஆடு மாடு எல்லாரோடையும் அனுபவிக்கிறார். ராமர் கூட என்ன பண்ணல, ரொம்ப எல்லாருக்கும் அக்சஸா இல்ல, ஓரளவுக்கு குகன் ஹனுமான் அந்த மாதிரி. ஆனா இங்க கிருஷ்ணர் என்ன பண்ற, மரம் செடி கொடி கூட அக்சஸா இருக்க. அந்த பிருந்தாவனத்துல மரமெல்லாம் தாழ்ந்து இருக்குமோ, ஏன்னா இப்படி கிருஷ்ணர் வரும்போது அவர் நம்ம மேல படுவாரே, நம்ம அவர் மேல படலாமே அப்படின்னு சொல்லி இப்படி தாழ்ந்து இருக்குமா. அப்போ அந்த பழம்லாம் காய்ச்சி அப்படியே அப்படி அவர் கைப்பட்ட அவர் கையில கிடைச்சிடும். அந்த மாதிரி காய்ச்சி தொங்குமா. எப்படியாவது ஒரு விதத்துல நம்ம பகவானுக்கு சேவை செய்ய மாட்டோமா அப்படின்னு சொல்லி காத்திருக்குமா. அந்த அளவுக்கு அவர் என்ன பண்றார், ரொம்ப கீழே இறங்கி அவருடைய அந்த சங்கத்தை எல்லாருக்கும் கொடுக்குறார் பகவான். அதைத்தான் பிரபுபாதர் பண்ண. நீ அமெரிக்கனா, ஆப்பிரிக்கனா, நீ ரஷ்யனா, நீ பாம்பு சாப்பிடுவியா, நீ பள்ளி சாப்பிடுவியா, நீ மிலேச்சனா, இதெல்லாம் பார்க்கல. நீ ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லு, நீ தூய்மை அடையல. நீ ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்னா நீ தூய்மை அடையல அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையை வாரி வழங்கினார். சோ பகவானை விட ஆச்சாரியர்கள் கருணையா இருக்காங்க, பகவத் பக்தர்கள் இவ்வளவு கருணையா இருக்காங்க. இவ்வளவு அழகான லீலை இல்ல. சர்வ வல்லமையுடைய பகவான், முதல் வார்த்தையை பாருங்க, சர்வ வல்லமையுடைய பகவான் எப்படி இருக்க, ஈஸிலி அப்ரோச்சபிள், இவ்வளோ ஒரு இதுவா இருக்கார். அந்த வனபோஜனம் அங்க பார்த்தோம் அப்படின்னாக்க, அந்த இடத்துல உட்காந்து நாங்க கதா கேட்ட போது அந்த பிரஜவாசி சொல்ல, எப்படி இருக்குமா அந்த வனபோஜனம், இப்படி உட்கார்ந்துருப்பாங்களாம், அப்படியே எல்லாரும் அவரை சுத்தி சுத்தி உட்கார்ந்துருப்பாங்களாம். ஆனா எல்லாரும் என்ன நினைப்பாங்களாம், கிருஷ்ணர் என்னையே பாக்குறார். பின்னாடி இருக்கிறவங்க கூட நினைப்பாங்களாம், கிருஷ்ணருக்கு பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்க கூட கிருஷ்ணர் தன்னைத்தான் பாக்குறாரு அப்படின்னு நினைப்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் அங்க ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ கிருஷ்ணர் யசோதா கட்டி கொடுத்த பண்டத்துல இருந்து ஒண்ணு எடுத்து வாயில போட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கே அப்படின்னு சொல்லி எடுத்து இன்னொரு கோப்பாவோட வாய் கொடுப்பாங்க. அந்த கோப்பர் வேற யாரோ, அவர் அவங்க அம்மா கட்டி கொடுத்தது அவர் சாப்பிடும் போது, ஓ இது இன்னும் டேஸ்டா இருக்கு கிருஷ்ணா, நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி அவர் வாயில கொடுப்பாரு. நம்ம எப்படி நிவேதனம் பண்ணணும், நம்ம பிரம்மண்ய தேவாய கோ பிராமண ஹிதாய ஜெகத்ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமக, நம்ம இப்படி பண்ணணும். ஆனா அங்க இருக்கிற அன்பு எந்த ஒரு மரியாதையோ எந்த இதுவுமோ கிடையாது. அப்பேற்பட்ட உன்னதமான அன்பு. அந்த உன்னதமான அன்புக்கு தான் பகவான் என்ன பண்றார், இங்க வர, வேற ஒரு காரணமும் கிடையாது. இப்ப யார் படிக்கணும், யார் படிக்கல, நான் மீனா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சரி, சில பிரபுபாதருக்கு ஜெய். நந்த மகாராஜன் கம்ச மன்னனுக்கு ஒரு நில குத்தகைக்காரராக இருந்தார். ஆனால் அவர் ஒரு வணிகர், அதாவது வைசியர் குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதால் அவர் ஆயிரக்கணக்கான பசுக்களை பராமரித்து வந்தார். சத்திரியர்கள் மனிதர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதை போலவே பசுக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது வைசியர்களின் கடமையாகும். பகவான் பிள்ளை பிராயத்தில் இருந்ததால்
இடைச்சிறுவருடன் சேர்ந்து கன்றுகளை பராமரிக்கும் பொறுப்பு அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த இடைச்சிறுவர்கள் அவர்கள் முற்பிறவியில் பெரும் ரிஷிகளாகவும் நோய்களாகவும் இருந்தனர். இத்தகைய பல புண்ணிய பிறவிகளுக்கு பிறகு பகவான் சகாசத்தை பெற்று அவருக்கு சமமாக அவர்களால் விளையாட முடிந்தது. அத்தகைய இடைச்சிறுவர்கள் கிருஷ்ணர் யார் என்பதை பற்றி அறிவதில் கருத்தை செலுத்தவில்லை. ஆனால் அவரை மிகவும் நெருக்கமான அன்பிற்குரிய ஒரு நண்பரை போல் பாவித்து அவருடன் விளையாடினர். பகவானிடம் அவர்கள் அளவு கடந்த பிரீதி கொண்டிருந்ததால் பொழுது விடிந்து பகவானுடன் எப்பொழுதும் ஒன்றாக பசுக்களை மேய்க்க காட்டிற்கு செல்வோம் என்பது பற்றிய சதா நினைத்துக் கொண்டிருப்பார்கள். யமுனைக்கரையில் உள்ள அழகிய தோட்டங்கள் மாமரங்களாலும் பலாமரங்களாலும் ஆப்பிள் மரங்களாலும் கொய்யா மரங்களாலும் மற்றும் ஆரஞ்சு, திராட்சை, தீங்கனி மற்றும் தென்னை மரங்களாலும் மற்றும் பல செடிகளாலும் நறுமணமுள்ள மலர்களாலும் நிறைந்துள்ளன. இத்தோட்டங்கள் யமுனைக்கரையில் இருந்ததால் இயல்பாகவே வாத்துகளும் கொக்குகளும் மற்றும் மயில்களும் அங்கு வாழ்ந்து வந்தன. உன்னத பூமியான பிருந்தாவனத்தில் பிறந்திருந்த எல்லா மரங்களும் மிருகங்களும் பறவைகளும் புண்ணியமுள்ள ஜீவராசிகளாகும். பகவானுக்கும் அவரது நித்திய சகாக்களான இடைச்சிறுவர்களுக்கும் ஆனந்தத்தை அளிப்பதற்காகவே அங்கு அவை பிறந்திருந்தன. சிறு பையனை போல் தமது சகாக்களுடன் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது பகவான் அகாசுரன், பகாசுரன், பிரலம்பாசுரன் மற்றும் கர்தபாசுரன் முதலான பல அசுரர்களை கொன்றார். பிருந்தாவனத்தில் ஒரு சிறுவனை போல் அவர் தோன்றியிருந்த போதிலும் உண்மையில் அவர் மறைந்துள்ள தீக்கொழுந்துகளை போன்றவராவார். ஒரு சிறிய தீப்பொறி எரிபொருளின் சேர்க்கையால் பெரும் தீயாக மாறுவதைப் போலவே நந்த மகாராஜன் வீட்டில் இருந்த பகவான் தமது குழந்தை பருவத்திலிருந்தே பெரும் அசுரர்களையும் கொன்று வந்தார். பகவானின் குழந்தை பருவத்து விளையாட்டு மைதானமாக விளங்கிய பிருந்தாவனம் இன்றும் உள்ளது. நம்முடைய குறையுடைய கண்களுக்கு பகவான் இப்பொழுது காட்சி அளிப்பதில்லை என்றாலும் இந்த இடங்களுக்கு செல்பவர்கள் அதே உன்னத ஆனந்தத்தை அனுபவிக்கின்றனர். இந்த நிலம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எல்லா விதத்திலும் ஒத்ததென்று பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் கூறியுள்ளார். எனவே இது பக்தர்களின் வழிபாட்டுக்குரிய நிலமாகும். கௌடிய வைஷ்ணவர் எனப்படும் பகவான் சைத்தன்யரின் ஆதரவாளர்களால் இந்த உபதேசம் உறுதியாக பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்த பூமி எல்லா வகையிலும் பகவானுடன் ஒத்திருந்ததால் உத்தவர் மற்றும் விதுரர் போன்ற பக்தர்கள் பகவானுடன் நேரடியான தொடர்பு கொள்வதற்காக 5000 ஆண்டுகளுக்கு முன் இந்த இடங்களுக்கு சென்று வந்தனர். பகவானின் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புண்ணியமுள்ள பிருந்தாவன பிரதேசங்களில் இன்றும் சஞ்சரித்து வருகின்றனர். இவ்வாறாக பரமபதம் அடைவதற்கு தங்களை அவர்கள் தயார் செய்து வருகின்றனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அற்புதமா இருக்கு மாதாஜி. நேர்ல பார்த்த மாதிரி மாதிரியே இருக்கு இல்லையா? வறுமையான வர்ணனைகள். சோ பிருந்தாவனத்துக்கு போகும்போது நம்முடைய பௌதிக சிந்தனைகளை எல்லாம் மூட்டை கட்டி வச்சிடணும். மூட்டை கட்டி வச்சுட்டு ஆனந்தமா அந்த கொஞ்ச நாளாவது நம்ம என்ன பண்ணணும், ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கிரமமா சொல்லணும். கரெக்டா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம அப்படி நம்ம சொல்லணும். இன்னைக்கு என்ன ஆயிருக்கு, பிருந்தாவனத்துல என்ன பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னாக்க நிறைய புதிய புதிய கோவில்கள் வந்திருக்கு. ஆனா நம்ம கவனம் சிறாம இருக்கணும். அந்த கோவில் இந்த கோவில் அப்படின்லாம் போகாம நம்மளுடைய கோஸ்வாமிகள் வழிபட்ட 6 கோவில்கள், அதாவது பிருந்தாவனத்துல பரிக்கிரமா அந்த பாத்திரத்து அந்த பிரஜமண்டல் அந்த பரிக்கிரமா பண்ணும்போது இந்த 6 கோவிலையும் நம்ம பார்க்கலாம். முக்கியமா இந்த 6 கோவில்களுக்கு தான் நம்ம போகணும். புதுசா வந்திருக்கிற கோவில் எல்லாம் அட்ராக்ஷனா இருக்கலாம், ஆனா அந்த பிரபுபாதர் கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காம நிறைய பக்தர்கள் என்ன பண்றாங்க, அந்த கோவில்ல அந்த இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு, அதெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு அப்படின்னு தெரியல. ஆனா நம்ம அதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதை தவிர்த்து பிரபுபாதர் நமக்கு காட்டியிருக்கிற வழியில ஆச்சாருடைய பாத சோதர்களை தான் நம்ம பின்பற்றணுமே தவிர, ஆச்சாரியரா இல்லாதவங்க ஏன்னா அவங்களும் ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க, நிறைய பேர் அவங்க பின்னாடி போறவங்க எல்லாம் இருக்காங்க. பட் நாம என்ன பண்ணக்கூடாது, வழி தவறி போகக்கூடாது. மாயப்பூர்லயும் சரி விருந்தாவன்லயும் சரி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த மாதிரி ஜாக்கிரதையா இருந்தாதான் நம்மளுடைய பக்தியை நம்மளால காப்பாத்திக்க முடியும். இல்லை அப்படின்னு சொன்னா சகஜியர்களா மாறிடுவோம். நாமளும் எந்த சட்டத்திட்டமும் கடைபிடிக்காம ஏதோ பிளேவை வந்துட்ட மாதிரி நம்ம நினைச்சு பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஒரு ஆன்மீக குருடைய கட்டுப்பாட்டுல அவருடைய கீழே இருந்தாலும்
நம்முடைய அனர்த்தங்கள் நமக்கு சுட்டி காட்டப்படும். நீ இந்த மாதிரி தப்பா இருக்க, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இதுதான் சரியான வழிமுறை அப்படின்னு நமக்கு வழிகாட்டுற ஒரு குரு நமக்கு எப்பவுமே தேவை. பக்தர்களுடைய கண்காணிப்புல இருக்கிறது தான் நமக்கு நல்லது. எப்பவுமே ஒரு பக்தருடைய கண்காணிப்புல தான் இருக்கணும். பக்தர்களுடைய கண்காணிப்பை விட்டு நம்ம விலகி போயிட்டோம் அப்படின்னாக்க, அப்ப நாமளே என்ன நினைச்சுப்போம், நம்ம பெரிய பக்தர் ஆயிட்டோம் போல இருக்கு, 20 வருஷம் ஆயிடுச்சு, 25 வருஷம் ஆயிடுச்சு, நான் பெரிய பக்தர், எனக்கு இனிமே யாருடைய கைடன்ஸும் தேவையில்லை, சொல்லலாம் என்ன வேணா சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி மனம் போன போக்குப்படி நம்ம போக ஆரம்பிச்சிடும். அதனால பகவானுடைய லீலைகள், பகவானை புரிஞ்சுக்கிறதுலாம் நம்மளால கண்டிப்பா முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாம பிரபு கிட்டதான் நம்ம சரணடைஞ்சு பகவானுடைய நாமத்தை சொல்லணும். ஹரே கிருஷ்ணன். மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் நரசிம்ம ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். நரசிம்ம தேவத்தை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஓம் நமோ பகவதே நரசிம்ஹாய, நமஸ்தே தேஜசே வஜ்ரநக வஜ்ரதம்ஷ கர்மாஷயான் ரந்தய ரந்தய தமோ கிரசத் ரச ஓம் ஸ்வாகா அபயம் அபயம் ஆத்மனி ஓம் ஸ்ரீம். சோ பகவான் நரசிம்மர் நம்ம பக்தியில இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் நீக்கி நம்ம கிருஷ்ணருக்கு, நம்முடைய ஆன்மீக குருவுக்கு அன்போட சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுக்கணும். அதுதான் எல்லாரும் நம்ம இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிக்கணும். நமக்கு என்ன தடையும் இருக்கக்கூடாது. பக்தி சேவைக்கு நமக்கு தடை இல்லாம நரசிம்மர் தான் நம்முடைய பக்தி பாதையை பாதுகாக்கணும்னு என்னன்னா பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் ஏதாவது இருக்கா? அருமையான பாகவதம் இன்னைக்கு நம்ம படிச்சோம் இல்லையா? மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி தேங்க்யூ. இந்த ஸ்லோகம் நீங்க சொன்னதை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்ல போடுறீங்களா மாதாஜி, ஆடியோவா? அது 5.18.8 நினைக்கிறேன் மாதாஜி. பிரகலாதரோட பிரார்த்தனை இது. ஓம் நமோ பகவதே நரசிம்மாய, அந்த 5th cantoல இருக்கு. ஓகே மாதாஜி. ஓகே மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ நான் இன்னைக்கு கூட நம்ம குரூப்ல யாரோ போட்டிருந்தாங்க. நீங்க குரூப்ல இருக்கீங்களா மாதாஜி? லலிதா மாதாஜி இருக்க மாதாஜி. அந்த டிரான்ஸ்லேஷன் போட்டிருந்தாங்க. ஓகே, சோ அந்த ஸ்லோகம் இருக்கு. ஆமா, நம்மளுடைய பௌதிக விருப்பங்கள் எல்லாத்தையும் பகவான் எடுத்து நமக்கு பக்தியை கொடுக்கணும் அப்படிங்கறது அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். இந்த டிரான்ஸ்லேஷன் போட்டிருந்தாங்க. ஓகே, தேங்க்யூ. வாஞ்சா கல்பத்தருப்யஸ்ச கிருபா சிந்தத்யேவ ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. अनंत कोटि वैष्णव वृंद की जय. नमाचार्य श्री हरिदास ठाकुर की जय. श्री प्रभुपाद की जय. உங்களுக்கு நரசிம்ம நல்வாழ்த்துக்கள் மாதாஜி. ஹரே பானகம், நீர்மோர் இதெல்லாம் நம்ம இன்னைக்கு நைவேத்தியம் பண்ணலாம். உங்களுடைய வழக்கப்படி என்ன நைவேத்தியம் பண்றீங்களோ அதெல்லாம். ஆனா கண்டிப்பா பானகமும் நீர்மோரும் இருக்கணும். அவரை கூல் பண்றதுக்கு மாதாஜி, அவரை கூல் பண்றதுக்கு கூல் பண்ண நீர்மோர், பானகம், இளநீ இதெல்லாம் வச்சு நம்ம நைவேத்தியம் பண்ணலாம். இளநீர் பண்ணலாம்ல மாதாஜி? ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்வீட் பண்ணலாம்ல மாதாஜி? ஸ்வீட் எல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகே மாதாஜி, என்ன வேணா பண்ணலாம். ஆனா இப்ப முடிஞ்சுதான் போய் ரெடி பண்ண மாதாஜி. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சுட சுட போடணும் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. மாயப்பூர் டிவில முடிஞ்சவங்க அபிஷேகம் பாருங்க, அற்புதமா இருக்கும் அபிஷேகம். நீங்க தான் அங்க இல்ல மாதாஜி. எந்த டக்குனு எனக்கு வந்துட்டு எனக்கு டக்குன்னு வாதம் இந்த பழைய இன்னைக்கு பூஜை வராளோ இன்னும் கிளாஸ்க்கு அங்க போயிடுவாளே அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் தான் டக்குன்னு யோசிச்சேன் நீங்க கும்பகோணத்துல இருக்கீங்களே அப்படின்னு. ஆமா, இப்ப இங்கே இஸ்கான் போயிடுவேன். இங்க இஸ்கான்ல அபிஷேகம் இருக்கு. நீங்க எல்லாத்தையும் அட்டெண்ட் பண்ணுங்க மாதாஜி. கிளாஸையும் பண்ணிடுறீங்க, பகவானையும் பாத்துக்கிறீங்க, வீட்டையும் பாத்துக்கிறீங்க. மல்டி டாஸ்க். காலையில ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி.